தள்ளிடணும்னு நினைச்சாரு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே நம்ம ஒதுக்கிடணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் ஆண்டவர் தேவதூதன் மூலமாய் யோசேப்போடு பேசுறார். பா, இது காட்ஸ் வில். அவர் உலக ரட்சகர். அவரை நீ ஏற்றுக்கொள், மரியாள் நீ தள்ளக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவர் மத்தேயு 1:24 யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, ஆண்டுடைய சித்தத்துக்கு தன்னை யோசேப்பும் மரியாளும் அர்ப்பணித்ததின் நிமித்தமாய் இன்றைக்கு உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு ரட்சிப்பை கொடுக்க அவர் இந்த பூமியில வந்ததற்கு அன்றைக்கு மரியாளும் யோசேப்பும் தேவ சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். நாம் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை, உயர்வை கொடுக்க போகிறார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும்.